தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இந்த மாதிரி இப்போ ஒரு காளையோட பிறந்தநாளை போஸ்ட் ஒட்டி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தைக்கையும் சரி இங்கே சரி கொண்டாடினதில்லை. இந்த கூடமலையை சுற்றி இந்தாண்ட ஒரு 30 கிலோமீட்டர், அந்தாண்ட ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு போஸ்ட் அடித்து இதை கொண்டாடிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இந்த சேலம் மாவட்டத்தில் முக்கியமாக சேட்டப்பாவை தெரியாத ஆளே கிடையாது. அவர் அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அவர் துரட்டு போட்டால் காலை எப்படி போகும்னு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். எங்களோட பழக்கம் என்னென்னா, அவர் துரட்டு போடாமல் நாங்கள் மாடு உள்ளே வச்சுருந்தாலும் சரி, என்னதான் விழாக்குழு சத்தம் போட்டாலும் சரி, மாடு அவர் துரட்டு போடாமல் நாங்கள் மாட்டை அவுக்க மாட்டோம். இந்த எல்லாம் சின்ன பசங்களாம் சேர்ந்து வாங்கியிருக்கானுங்க. எங்கே இந்த சின்ன பையன் வெள்ளாமல் வந்து வீடு வந்து சேரப்போதா அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மாடுமே புடிமாடு தான். பேர் போன எல்லா மாடுமே புடிமாடு தான். ஆனால் அன்றைக்கே நாங்கள் வந்துட்டு 20,000 பணம் போட்டு தான் வந்துட்டு அவுத்தோம். சரி, இன்றைக்கி வந்துட்டு அப்பா இல்லை, இன்றைக்கி இப்போ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி அடுத்து அப்பாவுக்கு அப்புறமேட்டுக்கு ரஜாக்கண்ணை சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். கட்டுத்தரைக்கு போனால் கூட கட்டுத்தரைக்கு வெளியே செப்பலை கட்டி விட்டு தான் மாட்டை போய் அவுப்பாங்க, பிடிப்பாங்க எல்லாம். அவர் எப்படி சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம், வந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வேடிக்கை. அவுத்த ஒவ்வொரு வீதியுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தரக்கூடிய வீதி. அதுவும் இல்லாமல் இந்த வீதியெல்லாம் மாடு அவுக்கிறதுக்கே பயப்படுவாங்க மாட்டுக்காரங்க. அப்படியாப்பட்ட வீதியெல்லாம் மாடு அவுத்துருக்கோம். நம்ம வந்துட்டு அவுக்குறோம், அப்படி நம்ம ஒரு ஜல்லிக்கட்டில் கொண்டு போய் மாடு அவுக்குறோன்னா எப்படி சொல்கிறது, இந்த வீதி ஒரு ரிசல்ட்டான வீதி அப்படின்னா மட்டும்தான் கொண்டு போய் நம்ம போயிட்டு மாடு அவுப்போம். இந்த வீதி ரொம்ப பிடிக்காரங்களுக்கு ஃபேவரான வீதி. இந்த வீதியில் அவுத்தா வந்துட்டு மாடு சரியான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீதியில் அவுக்குற மாடு ஃபுல்லாகவே புடி தான் ஆகும். மாடு ஏற்றுறதுக்கே ஒரு சில ஊருக்குலாம் பயப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஊருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு மாடு ஏற்றுவோம். மாடு புடியாகல ரெண்டாவது விஷயம். அப்படி ஜல்லிக்கட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தது வந்துட்டு சேட்டப்பா தான். சந்தாரப்பட்டி சேட்டப்பா தான் வந்துட்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டில் எல்லாமே கற்றுக் கொடுத்தது. எங்களுக்கு A to Z எல்லாமே இப்படி தாண்டா போகணும், இப்படி தாண்டா வரணும், இதாண்டா முறை, இப்படி தாண்டா இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது, பண்ணது, செஞ்சது எல்லாமே வந்துட்டு சேட்டப்பா தான். ஆக்சுவலாக அவர் சொல்லி தான் வந்துட்டு பேசி அப்புறமேட்டுக்கு